பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் முதலாவது திருச்சபை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளிலே, ஓய்வு நாளிலே கடந்து வந்திருக்கிற நாம் ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் யாவரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆலோசனைகள், வாக்குத்தத்தங்கள், கிருபைகள் யாவும் இறங்கி வரத்தக்கதாய் முதலாவது நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த அருமையான பரிசுத்த ஆராதனையை ஆளுகை செய்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியையும் ஆசீர்வதித்து தாரும். புதிய ஆராதனை, செய்தியின் பகுதி, ஆசீர்வாதத்தின் பகுதி எல்லாவற்றிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் வல்லமையாய் இறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் மரியாதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் துதி ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். முதலாவதாக கூட கர்த்தரின் பலனானார் அவரே வீதமாக என்ற பாடலை கரங்களை தட்டி பாடுவோமா? கர்த்தரின் பலனானார்
கூர்ந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்க்கச் செய்வார். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி, நமது கூடாரத்தில், எனது கூடாரத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோல்வியில்ல, ஹல்லேலூயா, வெற்றியுண்டு. கர்த்தரின் பலனானார், அவரே என் கீதமானார். கர்த்தரின் பலனானார், அவரே என் கீதமானார். ஹல்லேலூயா. அடுத்ததாக கூட அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திரும் என்ற பாடலை பாடுவோமா? கையை தட்டி அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், வரக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. வரக்கரம் என்னை உயர்த்திடும் என் தெய்வமே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. உள்ள இடங்கள் நாம் நித்தம் சுகமாக கண்டன. புல்லுள்ள இடங்களில் எங்களை நித்தம் சுகமாய் நடத்துவார். புல்லுள்ள இடங்களில் எங்களை நித்தம் சுகமாய் நடத்துவார். கழுகினைப் போல் என்னை சுமந்தியோ, கழுகினைப் போல் என்னை சுமந்தியோ என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், வரக்கரம் என்னை உயர்த்திடும் என் தெய்வமே. செட்டைகளில் அடைக்கிறார், தீங்குகள் நேராம், கர்த்தர் தாமே என்னை காக்க முடியும். எல்லோரும் கூட சேர்ந்து பாடலாமா? சட்டையின் நிழலில் நடக்கலாம், தீங்குகள் நேராமல் காத்திடும். சட்டையின் நிழலில் நடக்கலாம், தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினைப் போல் எம்மை சுமந்திடும், கழுகினைப் போல் எம்மை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், வரக்கரம் என்னை உயர்த்திடும் என் தெய்வமே. வரக்கரம் என்னை உயர்த்திடும் என் தெய்வமே.
சிலுவை எந்தன் நோய்களை சுமந்தே உந்தன் சரீரத்தில் அழகினை போல் என்னை சுமந்தீரோ, அழகினை போல் என்னை சுமந்தீரோ என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வரக்கரம் என்னை உயர்த்திடும் என் தெய்வமே. வரக்கரம் என்னை உயர்த்திடும் என் தெய்வமே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அல்லேலூயா. இதோ கண்களை மூடி ஆராதனையாய் கடந்து சொல்லுவோமா. சோதரம் ஆண்டவரே, கர்த்தாவே சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுதுகளை கூட கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தாவே உங்களுடைய கிருபை இறங்கட்டும், உங்களோட வல்லமை இறங்கட்டும், உங்களோட மகிமை ஆண்டவரே இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. தகப்பனே, எதிர்பார்ப்புகளோடு அப்பா மேல பத்தேவைகளோடு கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட கர்த்தாவே நீர் தொடும் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே கூட அந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் தொடும்படியாக கர்த்தாவே சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆமென். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் கூட ஆமென், எலியா சீனாய் மலையில கடந்து வரும் பொழுது கர்த்தர் அங்கே அவரோடு பேசினார். அமர்ந்த மெல்லிய சத்தம் அங்கு உண்டானது. அப்பொழுது கர்த்தர் தோன்றினார். ஆமென். அதுபோல் அமர்ந்த மெல்லிய சத்தம், ஆங்கிலத்தில் கூட ஜென்டில் பிரீஸ், ஆமென், அந்த மெல்லிய சத்தம் கூட கடந்து வரட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த மெல்லிய சத்தம், ஆமென் ஆண்டவரே, அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் எங்களுக்குள்ள வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புகள் எல்லாமே சந்திப்பீரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு
நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவர் நாமமே மதுர
இந்த வேலையில கூட கடந்து வந்திருக்கிறேன். உமக்கு சோதரவழிகளை ஏறெடுக்கிறோம், சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆமென். ஆராதனை என்பது கத்தாதி கர்த்தரை மகிமைப்படுத்துவது என்று நாங்கள் படித்திருக்கிறோமே ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா கேட்கவிருக்கிற செய்தி எங்களுக்குள் வேண்டுமே ஆண்டவரே இறங்கும்படியாக உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அந்த மகிமையின் மேகம் ஆண்டவரே எங்களோடு கூட இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எங்களை மகிமைப்படுத்துகிற மேகம் ஆண்டவரே, எங்களை நிரப்புகிற மேகம், எங்களை ஆசீர்வதிக்கிற மேகம் தாமே அப்பா. இப்பொழுது கடந்து வரும்படியாக செபிக்கிறோம் தகவலே, இப்பொழுது கடந்து வரும்படி செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக ஆண்டவரே அதை இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு வீடுகள் மத்தியில இறங்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. சோதரம் 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 ஆண்டவரே. ஆமென். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுவே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுவே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுவே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுவே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெரிவின் ஆவியானவரே. எங்க பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலுல கலந்துருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்துருக்கீங்க. மீண்டுமாக என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலுல கலந்துருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்துருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேறப் பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே. அன்பினாவியானவரே, விலையேறப் பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுவே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுவே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுவே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுவே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெரிவின் ஆவியானவரே. ஆமென் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட ஆமென் ஆண்டவரே, எங்க எல்லோரையும் கூட அப்பா ஆராதனையின் வல்லமையினால் மகிமையின் பிரசன்னத்தினால் மூடிக்கொண்டிரே. ஆமென். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
மீதியாய் அடுத்தடுத்து வருகிற ஒவ்வொரு பகுதியும் கர்த்தாவே தேவரீர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை துதித்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேளையிலும் இந்த வாரத்திலே பிறந்தநாள் காண்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிறந்தநாள் காண்கிற பிள்ளைகள், நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கொள்ளுங்க. இந்த வாரத்தில் பிறந்தநாள் காண்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நான் உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கொடான கூடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை உம்முடைய சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறேன். இந்த வாரத்தில் பிறந்தநாள் காண்கிற அருமையான இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்கள் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி, நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் என்ற வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவரே, இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஆண்டாக, இந்த ஆண்டு ஒரு கிருபையின் ஆண்டாக ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளுக்கு நீ கட்டளை இடும்படி நான் ஜெபிக்கிறேன். கடந்த ஆண்டில வந்த எந்த விதமான வேதனை, நெருக்க, போராட்டங்கள் தொடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பாதுகாவல் பிள்ளைகள் மேல் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிரசன்னத்தினாலே மூடிக்கொள். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தபடியாக திருமண நாள் காண்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வாரத்திலே, அதாவது இன்றிலிருந்து வருகிற சனிக்கிழமை வரைக்கும், சரியா புரிந்து கொள்ளுங்க. ஆமாம், அதுக்குள்ள திருமண நாள் காண்கிற அருமையான பிள்ளைகள், உங்கள் திருமண தேதி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எழும்பி நில்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. மகா இருக்கும் பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு கொடான கோடி சூத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த வாரத்திலே திருமண நாள் காண்கிற அருமையான பிள்ளைகளை, குடும்பமாய் நின்று கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை ஆண்டவரே, நான் உடைய சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறேன். சங்கீதம் 147 14வது வசனத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வசனம், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார் என்ற வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபை மூலமாக நாங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டு ஒரு பெரிய அறுவடையின் ஆண்டாக, சேர்க்கிற ஆண்டாக, திருப்தியின் ஆண்டாக பிள்ளைகளுக்கு மாற்றி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். பிரசன்னத்தினாலே பிள்ளைகளை மூடிக்கொள். கர்த்தர் மகிமையடைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு 5 நிமிடம் நல்ல துதித்து ஆராதித்து விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். வேதம் சொல்கிறது, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்க, ஆனந்த சத்தத்தோடு சந்நிதியில் வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. கால வேளையில் தேவ சமூகத்தில் இயேசு நல்லவர், எத்தனை பேர் இயேசு நல்லவர் என்று சொல்லி அவரை துதித்து ஆராதிக்க முடியும். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஒரே மாதிரி கை தட்டுவோமா எல்லாரும்? ஓ ஷபரி பல பரி பலபா. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ நல்லவர். சொல்லுங்க, நல்லவர்,
பெரியவர் சர்வ வல்லவர். உற்சாகம் இல்லை, எனக்கு நல்லா தெரியுது. ஆவியில கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிற மாதிரி நான் உணர்றேன். அல்லேலூயா. ஆகையினால எல்லாத்தையும் எடுத்துருங்க, எல்லாம் உட்காருங்க. நான் வீட்டு ஓடிக்கிட்டு இருக்கதை பாக்குறேன். எல்லாம் வந்து உட்கார், நல்லா உட்கார்ந்து கையை தட்டி எல்லாம் விசாக்கியமான நேரம். என் சனங்கள் துதிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள் தேவ சமூகத்திலே நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் ஆவியில நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி இன்னும் ஒரு விஷயம், இயேசு நல்லவர் என்று சொல்லி நம்ம ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். சொல்லுங்க, இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துவோம். ஆமென். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். சொல்லுங்க, நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். சொல்லுங்க, நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். Oh, mighty Jesus. Hallelujah. நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். Hallelujah. Hallelujah. சிவரபலப ரிப்பலபரபலப. வியாதியால் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு. சொல்லுங்க, வியாதியால் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு. சாபங்கள் யாவையும் மன்னித்து உன்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. சாபங்கள் யாவையும் மன்னித்து உன்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். Almighty God, இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவனை துதிக்கும் போது, தேவனை ஆராதிக்கும் போது முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, ஆண்டவரே நம்மை துதிக்கிறேன், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி, ஓ ஜீசஸ். ஆமென். மரண பாயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. மரண பாயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. இருந்து போன உந்தன் வாழ்வு சிவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இருந்து போன உந்தன் வாழ்வு ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர், இயேசு உன்னதர். சொல்லுங்க, சர்வலோகத்தின் ஆண்டவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஹல்லேலூயா.
ஏமாற்றம் நிறைந்த வாழ்க்கையில் இருக்கிறாய். கர்த்தர் ஏமாற்றத்தை அவர் மாற்றுகிறார். ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். காலை வேளையில தேவ பிள்ளையை நீ பயப்படாது. நண்பர்கள் ஏமாற்றி இருக்கிறார், சொந்த பந்தங்கள் ஏமாற்றி இருக்கிறார், நீ நம்பினவர்கள் உன்னை ஏமாற்றி இருக்கிறார். கர்த்தர் சிலர் உனக்கு ஒரு புது நம்பிக்கை கொடுக்க போகிறார். உனக்கு ஒரு புது நம்பிக்கை கொடுக்க போகிறார். தோல்வியை உனக்கு ஜெயமாக மாற்றி கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுங்க. கைகளை தட்டி ஆமென். ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்வு புது நம்பிக்கை கொடுத்தவர் இயேசு. ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்வு புது நம்பிக்கை கொடுத்தவர் இயேசு. தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. ஆமென். தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. கைகளை தட்டி இயேசு நல்லவர், ஓ இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். அப்பா, ஓ நீ நல்லவராயிருக்கிறபடியினாலே என் வாழ்க்கையில எல்லாம் நன்மைதான் நடக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எத்தனை சொல்ல முடியும்? ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்லவர். சொல்லுங்க வாயை திறந்து. இயேசுவே நீர் நல்லவராய் இருக்கிறீர், நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர். ஆமென். எனக்கு நல்லதுதான் நடக்கும், எனக்கு நல்லதுதான் நடக்கும், என் குடும்பத்தில் நன்மை நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன். என் வீட்டில் நல்லது நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன். தேவ பிள்ளை வாயை திறந்து அறிக்கையிடுங்க. நீ எதை அறிக்கையிடுகிறாயோ அது உங்க குடும்பத்தில் நடக்கும். எனக்கு ஆண்டவர் நன்மை செய்வா, எனக்கு ஆண்டவர் கிருபை செய்வா, என் குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பா, என் காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவா, கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லு 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 சொல்லு. விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட அறிக்கையிட. இதோ தேவனுடைய கரம், இயேசுவுடைய கரம் உன்மேல் 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 இறங்குகிறது இறங்குகிறது. குடும்பத்தின் மேலே, குடும்பத்தின் மேலே, பிள்ளைகளின் மேலே ஆசீர்வாதத்தின் கரம் இந்த காலை வேளையில இறங்குகிறது இறங்குகிறது. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதித்தால் நம்மை விட்டு போவதில்லை என்று போராடி யாக்கோபை போல போராடுங்க. என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். இன்று ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுகிறவன் கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வலகை உயர்த்தி வலதுகை உயர்த்தி. மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. ஒரு மரண பயம், பயப்படாதீங்க. எங்க பார்த்தாலும் இந்த கொரோனா நோயினுடைய தொற்றினுடைய காரியங்கள் கேட்க கேட்க நமக்குள்ள ஒரு மரண பயம். மரண வாசலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். மரண பயத்திலிருந்து தூக்கி விடும்படியாக ஆண்டவர் இயேசுவுடைய கரை இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஷபபபபா. மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. ஓ மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வு ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வு ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. கையில் அசைத்து
நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர், இயேசு சர்வலோகத்தின் ஆண்டவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர், உயர்ந்தவர், உலகிலே சிறந்தவர், உயர்ந்தவர், உலகிலே சிறந்தவர், காண்பவர், காப்பவர், காண்பவர், காப்பவர், கைவிடா நேசரே, உயர்ந்தவர், உன்னதத்தில் வாழ்பவர், உயர்ந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். மனதத்தில் வாசம் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். துதிக்கும் கனத்துக்கும் பாத்திராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே, என்னை அபிஷேகித்து அனுப்பும். ஆண்டவரே, அப்படி பிரசன்னத்தினாலே என்னை நிரப்பும். தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அவர் வைத்திருக்கிற பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை இன்னைக்கு அவர் கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, ஓ ஜீசஸ், உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும். பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும். பிரசன்னத்தால் நிரப்பிடும். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீர்
வர வேண்டும். நல்லவரே நல்லவரே வர வேண்டும். வல்லவரே நல்லவரே. வலது கை உயர்த்தி நல்லவரே வல்லவரே சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை நல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை. கைகளை அசைத்து ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. Jesus. உமக்கு துதிகன மகிமை எல்லாவற்றையும் செலுத்தி எங்களை தாழ்த்தி இருக்கிறோம். ஆவியானவரே, எங்கள் ஆராதனை நீர் அங்கீகரித்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பரிசுத்த வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும், நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்லுவோம். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதீங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் நாள் என்றே நான் சொல்லுவேன். காரணம் என்ன என்று சொன்னால், நம் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து விசுவாச பிள்ளைகள் யாவருக்கும் தமது இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய திருச்சபைக்குள்ளே இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை,
இந்நாட்களில். முதல் வார்த்தை கவனிங்க, இந்நாட்களில். அப்படின்னா இந்நாட்கள் என்றால் என்ன? இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? ஆரம்பமே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இந்நாட்களில். இந்த நாட்களில். இந்த நாள் ரொம்ப போராட்டமான நாள், நெருக்கமான நாள், வருமானம் இல்லாத நாள், எந்த விதமான வேலை இல்லாத நாள், தொழிலில் முன்னேற்றம் இல்லாத நாள், எங்கு பார்த்தாலும் தொற்று நோய் பரவுகிற இந்த நாள். ஸோ எந்த விதத்திலும் ஒரு ஆசீர்வாதங்கள் பெற முடியாத ஒரு நாள். இந்நாட்களில். வார்த்தை கவனிங்க, இந்நாட்கள். இந்நாட்கள் என்றால் இந்த நாளில், இன்னைக்கு இருக்கக்கூடிய நாளில் எந்த விதத்திலையும் யாருமே 100% குறைவோடு தான் இருக்கிறார்கள். இது சரியில்லை. அநேகர் சொல்றாங்க இந்த ஆண்டே சரியில்லை, வருஷம் பிறந்ததே சரியில்லை என்று சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நமக்கு 6-7 மாதங்கள் தொடர்ந்து சொல்லப்போனால் இத்தனை மாதங்களிலும் குறைச்சல் தான், வேதனை தான், இல்லை தான், இப்படித்தான் இருக்குது. எனக்கு கர்த்தர் சொல்றார், இந்நாட்களில். கையவர்த்தி அல்ல சொல்லுங்க, இந்நாட்களில் எருசலேமுக்கும், எருசலேம், எருசலேமுக்கும். எருசலேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு. எருசலேம் என்று சொன்னால் தேவனுடைய திருச்சபை சொல்லலாம். பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீடு. பெத்பெகே என்று சொன்னால் அத்திப்பழ வீடு. பெத்லெகேம் என்று சொன்னால் ஆகாரத்தின் வீடு. எகிப்து என்று சொன்னால் அடிமைத்தன வீடு. இப்படி ஒவ்வொன்றையும் பிரிக்கலாம். எருசலேம் என்று சொன்னால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற பிள்ளைகள் வாசமாயிருக்கிற வீடு, தேவனுடைய ஜனங்கள் கூடியிருக்கிற வீடு, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற வீடு என்று பல காரியங்களை நாம் சொல்ல முடியும். எருசலேம் என்று சொன்னால் இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளினுடைய கூடுகை. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் தேவனுடைய ஆலயத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய போறாராம்? எருசலேமுக்கும் அடுத்து யூதாவுக்கும். யூதா என்று சொன்னால் துதிக்கிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகளுக்கும், அதாவது ஆண்டவருடைய ஆலயத்திலே அங்கமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கும். புரியும்படியாய் சொன்னா தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கும். யூதாவுக்கும் என்று சொன்னால் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளுக்கும். ரெண்டு காரியத்தையும் செய்கிற அருமையான பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஹல்லேலூயா. இந்நாட்களில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து, சபை விசுவாச பிள்ளைகளை பார்த்து, துதிக்கிற பிள்ளைகளாக உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், என்ன சொல்றார்? நன்மை செய்யும்படிக்கு திரும்ப நினைத்தேன். பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பயப்படாத. என்ன உலகம் சொல்ல, அந்த நாள் சரியில்லை, நேரம் சரியில்லை, காலங்கள் சரியில்லை, வருஷங்கள் சரியில்லை, என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை பற்றி பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் என்று ஆண்டவர் இயேசு தம்முடைய பிள்ளைகளை பார்த்து, துதிக்கிற பிள்ளைகளை பார்த்து, ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து, தேவனுடைய ஐக்கியமாக இருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். நல்ல கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு நன்மை செய்ய நினைக்கிறேன், ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்னங்கிற ஒரு காரியத்தை 2 வசனத்துல வைக்கிறார். என்ன சொல்றாரு? நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அப்ப தேவனுடைய கரத்திலிருந்து நன்மை பெற வேண்டும் என்றால் தேவன் நம்மிடத்திலே ஒரு 3 காரியங்களை எதிர்பார்க்கிறார். God will expect 3 things. ஆண்டவர் ஒரு 3 காரியங்களை எதிர்பார்க்கிறார், நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். என்ன காரியம் என்று சொன்னால் அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், ரொம்ப கடினமான காரியத்தை ஆண்டவர் நம்மளை பார்த்து செய்யணும்னு சொல்லவே மாட்டார்.
நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆண்டவருடைய நுகம் எப்படிப்பட்டதா? அது லெகுவானது, மெதுவானது தான். ரொம்ப கடினமான காரியத்தை செய்ய சொல்ல மாட்டார். எளிதான காரியம்தான். என்ன காரியம்? நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். முதல்ல ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? உண்மையை பேசு. அடிக்கடி சபையில் சொல்லுவேன், உண்மை பேசுறது கஷ்டமா பொய் பேசுறது கஷ்டமா என்றால், என்ன பேசுறது கஷ்டம்? பொய் சொல்றதுதான் கஷ்டம். உண்மை சொல்றது, நான் இங்க போனேன் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடலாம். அதை மறைக்கிறதுக்கு தான் நான் அங்கே போனேன், இங்கே போனேன், அந்த கடையில் நின்னேன், இங்கே போனேன், இங்கே நிறைய பொய் பேசக்கூடிய சூழ்நிலை. ஸோ பொய் பேசுறது தான் கஷ்டம். ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். எனக்கு என்ன தேவ பிள்ளையே, நான் உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் நீ உண்மை பேசுகிற பிள்ளைகளாய் காணப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 12:22 சொல்லுகிறது, உண்மையாய் நடப்பவர்கள் அவருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையை எதிர்பார்க்கிறார். ஆத்மாவில் உண்மை வேணும், ஆவியில உண்மை, ஜெபத்தில் உண்மை, வேத வாசிப்பதில் உண்மை, உன் வீட்டிலே உண்மை, உன் குடும்பத்திலே உண்மை, உன் சரீரத்தில் ஒரு உண்மை உள்ள பிள்ளையாக நீ வாழ வேண்டும் என கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மையா இருங்க. உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் பலவிதமான நன்மைகளால் நிரப்புவா. இதுபோல 28:20 சொல்கிறது, உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் உனக்கு எதிர்பார்க்கிற காரியம், நான் உனக்கு நன்மை செய்யணும், நீ கொஞ்சத்துல என்ன செய்யணும்? உண்மையாயிரு. கொஞ்சத்துல உண்மையாயிருக்க அநேகத்துக்கு அதிபதியாக்குவார். உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறேன் என்று தாவீது சொல்வார். உண்மை நம்மகிட்ட கொஞ்சம் உண்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல எதிர்பார்க்க ஆண்டவர் உண்மையாயிரு. இரண்டாவது பாருங்க, உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். இரண்டாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நம்ம வீட்டில் சத்தியமும் சமாதானமும் இருக்க வேண்டும் என விரும்புகிறார். ஆண்டவருடைய சத்தியம், வேத வசனமாகிய சத்தியம் நம்ம வீட்டில் இருக்குதா? இன்னைக்கு எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறீங்க? உன் குடும்பத்தில் எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறீங்க? உன் பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிறார்களா? நீங்க வாசிக்கிறீங்களா? சத்திய வேத வசனத்திய சத்தம் அங்கே உன் அறைகளுக்குள்ளே கேட்கப்படுகிறதா? எந்த சத்தம் அதிகமாக கேட்கப்படுது? அதிக நேரம் நீங்க எதற்காக செலவழித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? உன் வீட்டிலே சத்தம், சத்தியத்தின் சத்தம் கேட்கிறதா? அதிகமானபடி தேவையில்லாத சத்தம் கேட்கிறதா? கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். உன் வீட்டுக்குள்ளே சத்தியம் இருக்கணும், வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கணும் விரும்புகிறார். சமாதானத்துக்குரிய காரியங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 119:142 சொல்கிறது, வேதமே சத்தியம். பைபிள் தான் சத்தியங்க. பைபிளை வாசிங்க. நான் சொல்வேன், பைபிளை வாசி 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 வாசி. வேதத்தை வாசிக்க 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 நிச்சயமா சொல்வேன், வேதத்தை ஒருவன் வாசிக்க வாசிக்க அந்த வேதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். இந்த வேதம் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த வேதம் உன் தேவைகளை சந்திக்கும். இந்த வேதம் உனக்கு நம்பிக்கையா இருக்கும். இந்த வேதம் உனக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். வேத புஸ்தகம், மற்ற புஸ்தகம் எல்லாம் காட்டிலும் சிறந்த புஸ்தகம் இது. அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவனாய் மாற்றுகிற வேத புஸ்தகம், தேவனுடைய நன்மை பெற வைக்கிற வேத புஸ்தகம். அந்த சத்தியம், சத்திய வார்த்தைகள் கேட்கப்படுகிறதா? அல்லேலூயா. குடும்பத்தில் எப்படி இருக்குன்னு சொல்றாரு ஆண்டவர். சொன்னார், வீட்டுக்குள்ள வந்து இன்னைக்கு இந்த வீட்டுக்கு சமாதானத்தை கொடுத்தார். கதவு அடைக்கப்பட்ட வீடுதான், பயந்து போயிருந்தாங்க சிசுகள். ஆனா ஆண்டவர் உள்ள வந்து சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். ஆண்டவருடைய சமாதானம் இருக்கிற வீடா இருக்கணும். ஆண்டவர் நம்மகிட்ட அதை எதிர்பார்க்கிறார். ஒன்று, உண்மையுள்ளவராயிரு. 2, சத்தியமும் சமாதானம் உடைந்த வீடாக மாற்றிக்கொள். மூன்றாவதாக அதில் கீழே வாசிக்கலாம், ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தின் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிறனுக்கு விரோதமாய் தீங்கு செய்யாத, தீங்கு நினைக்காத. அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்கணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வேண்டாம். தேவனிடத்திலிருந்து பரிபூர்ணமான நன்மையை பெற வேண்டும் என்றால் ஆண்டவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய வேண்டாம். அல்லேலூயா. அவன் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் சங்கீதம் 15:3 சொல்லப்பட்டிருக்கும். ஸோ தீங்கான காரியங்கள் நமக்கு வேண்டாம். மற்றவங்களை தீங்குபடுத்துறது, மற்றவங்களுக்கு தீங்கான காரியங்களை செய்வது, அவர்களை குறித்து தீமையாய் பேசுவது, பழி பேசுவது. சில வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இன்னைக்கு வீட்டில் இருக்கிற நல்லது, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அமர்ந்திருக்கிற நல்லது. ஆனால்
நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது? எப்பொழுது பார்த்தாலும் மற்றவர்களை குற்றப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்காது. மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும்படியான ஏதுவான காரியங்களை போன்ல பேசி அவங்களுக்கு தீங்கான சூழலை உருவாக்கி கொடுக்காதீங்க. தேவன் அதை வெறுக்கிறார். தேவ பிள்ளை, எதுக்கு நம்ம வீட்டில் உட்காந்து, உங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளோடு கூட உங்க பிள்ளைகளை குறித்து சந்தோஷமா சமாதானமே பேசுங்க, சந்தோஷமா இருங்க. மற்றவங்களுடைய குடும்பங்களுக்கு நான் தீங்கு செய்யணும், அவங்களுக்கு இப்படி செஞ்சு அவங்களை விழ தள்ளணும் என்று சொல்லி அந்த எண்ணங்கள் கூட நம்மிடத்தில் இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாதீங்க, தீங்கான காரியங்கள் நினைக்காதீங்க. நான் சொல்ல செய்யாதீங்க, முதல் நினைக்காத. அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படணும், அவங்களுக்கு வேதனைப்படணும், அவங்களுக்கு துக்கப்படணும், இக்கட்டில் மாட்டணும், அவங்க பயங்கரமான சிக்கலை விழுகணும் என்கிற எண்ணங்கள் கூட நம்முடைய சிந்தையில் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதை மூணை செய்யுங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? இதை மூணை செய்யுங்க, நன்மை செய்யும்படிக்கு நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு நன்மை செய்யும்படி நினைச்சிட்டாருனாவே என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்மளை நினைச்சிட்டாவே ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். கையை ஓர்த்தி அல்ல சொல்லுங்கள, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும்படியாய் இறங்கி வந்திருக்கிறார். இந்த மூணையும் செய்யும்போது ஆண்டவர் நன்மை செய்ய போறார். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. பாருங்க, பரத்திலிருந்து உண்டாகக்கூ நன்மை. இந்த நன்மை பரத்திலிருந்து உண்டாகி நம்ம வீட்டுக்கு நேரம் வரப்போகுது. இது எந்த ஒரு மனுஷன் மூலமாய் உண்டாகி வருவது அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏதாவது ஒரு சகோதரன் மூலமாக, சகோதரி மூலமாக, அவங்க மூலமாக நன்மை வந்துச்சு, இவங்க மூலமாக நன்மை வந்துச்சு. இன்னைக்கு அநேக இடங்களிலே நான் பார்க்கிற காரியம் இதுதான். எப்பொழுது பார்த்தாலும் மற்ற நபர்களுடைய பெயரை சொல்லி அவர்கள் தான் எனக்கு செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, அவங்க செஞ்சாங்க என்று அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களை உயர்த்துகிறாரே ஒழிய ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறவர்கள் இந்த உலகத்திலே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கிற நன்மை உலகத்திலிருந்து வராது, மனுஷன் மூலமா வராது, அது பரத்திலிருந்து உண்டாகி ஆண்டவரே கொடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையை, வாசல்களை ஆண்டவர் இன்றைக்கு திறக்கப் போகிறார். இதை சொல்கிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து, வானத்தின் பலகணிகள் திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நன்மையான ஆசீர்வாதங்களினாலே உங்களை நிரப்பப் போகிறார். ஹல்லேலூயா. கையை ஓத்தி அல்ல சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதாவது ஒரு கிணறு இருக்குன்னு வைங்க, இந்த கிணத்திலிருந்து தண்ணீரை பாய்ச்சி வயல்வெளிக்கு கொண்டு வருவது ஒரு முறை. இரண்டாவது, ஏதாவது குளத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றுவது, ஏரிகள் மூலமாய் தண்ணீரை கொண்டு வந்து கொடுப்பது. விதை விதைப்பதற்கு இப்படித்தான் மனிதர்கள் செய்வார்கள். ஆண்டவர் குளத்திலிருந்தோ ஏரியிலிருந்தோ அல்ல, ஒரு வானத்திலிருந்து விதைக்கிறவனுக்கு மழையை வர்ஷிக்க பண்ணி வானத்தை திறந்து பனியை கொடுக்கிறார், வானத்தை திறந்து வெளிச்சத்தை கொடுக்கிறார், வானத்தை திறந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், பின்மாறி முன்மாறி மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். அதாங்க வானத்திலிருந்து உண்டாகும் நன்மை, பரத்திலிருந்து உண்டாகும் நன்மை. தேவன் இப்படித்தான் நமக்கு நன்மை கொடுக்க போறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய நன்மையை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறார். பரத்திலிருந்து உண்டாகும் நன்மையினாலே, பரமலோகத்திலிருந்து உண்டாகும் நன்மையினாலே, தேவனிடத்திலிருந்து உண்டாகும் நன்மையினாலே இன்று தேவன் உன் வீட்டை, உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தை நிரப்பும்படியாய் வந்திருக்கிறார். மனுஷன் மூலமாய் வருகிற நன்மை அல்ல,
உறவுகள் மூலமாய் வருகிற நன்மை அல்ல, சொந்த பந்தங்களின் மூலமாய் வருகிற நன்மை அல்ல. தேவ பிள்ளையே, தேவனே உனக்கு நன்மையை செய்யும்படியாய் அது பரத்திலிருந்து இறங்கி வருகிற நன்மையை அவர் உனக்கு கொடுக்க போகிறார். பரத்திலிருந்து வருகிற நன்மை ஒன்று, 3 காரியம் உண்டு. முதலாவது, யாத்திராமத்திய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். யாத்திராமத்திய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். இதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். தேவன் தரக்கூடிய நன்மை, பரலோகத்திலிருந்து வரக்கூடிய நன்மையை பாருங்க. இதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். என்ன நன்மை? குடும்பங்களை, அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். இதாங்க தேவன் தரக்கூடிய நன்மை. தேவன் தரக்கூடிய நன்மை ஒருபோதும் ஒரு மனுஷன் கொடுக்கவே முடியாது. பரத்திலிருந்து வருகிற நன்மை இது. குடும்பத்தை தழைக்க வைக்கிற ஒரு நன்மை, குடும்பத்தை தழைக்க வைக்கிற நன்மை. வசனத்தில் இதன் நிமித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதன் நிமித்தம், எதன் நிமித்தம்? ராஜாவின் கட்டளை என்ன தெரியுமா? பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும் என்று மருத்துவச்சிகளுக்கு ராஜா கட்டளை வந்திருக்கிறது. ஆனால் இந்த மருத்துவச்சிகள் என்ன செய்தார்கள்? யாத்திராம் 1ஆம் அதிகாரம் 16 வசனத்திலே நாம் அதை பார்க்க முடியும். யாத்திராம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய கட்டளை கொலை செய்யக்கூடாது, ராஜாவின் கட்டளை ஆண் குழந்தைகளை அழித்து விடு. ஆனால் இந்த மருத்துவச்சிகள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் எந்த ஒரு குழந்தையும் அவர்கள் அழிக்கவே இல்லை. அல்லேலூயா. அதனாலே தேவன் அவர்களை பார்க்கிறார். உன்னதமான தேவனுடைய கட்டளைகளுக்கு அவர் கீழ்ப்படிந்து நடக்கிறதை பார்த்ததினாலே அவர் சொல்கிறார், பரத்திலிருந்து உண்டாகக்கூடிய ஒரு நன்மையை நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த நன்மை உன் குடும்பத்தை தழைக்க வைக்கும். அல்லேலூயா. குடும்பத்தை தழைக்க வைக்கிற ஒரு நன்மை. ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியலாம், தவறு இல்லை. அவர்கள் அந்த காரியங்களை செய்தாலும், அவர்கள் ஆண் பிள்ளைகள், அங்கு சொல்லப்பட்ட ஆண் பிள்ளைகளை அழித்து போட்டாலும் அவர்கள் மேல் குற்றம் சுமராத காரணம் அது ராஜாவினுடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் அவர்களோ தேவனுடைய கட்டளைக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆண்டவருடைய கட்டளைக்கு முக்கியம் கொடுத்ததினாலே தேவன் அதை பார்க்கிறார். மருத்துவச்சிகள் 2 பேரையும் பார்க்கிறார். ஓ கர்த்தர் நல்லவர், நீ இது விதமான காரியத்தை கொலை செய்யாதிருப்பாயே என்று அருமையான கட்டளைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே நான் உனக்கு பரலோகத்திலிருந்து நன்மை கொடுக்கிறேன். தீங்கு செய்யாதிருப்பாயாக என்று சொன்னாரே, அதே போல இவர்கள் சிறு குழந்தைகளுக்கு தீங்கு செய்யாமல் இருந்ததினாலே தேவன் பரலோக நன்மையாகிய குடும்பம் தழைக்கும்படி செய்தார். நல்ல சொல்லுமா? அல்லேலூயா. மருத்துவர்களுக்கு பாருங்க, மருத்துவர்களுக்கு தேவன் அன்றைக்கு குடும்பம் தழைக்க செய்தார். இன்றமும் மருத்துவர்களுக்கு ஆண்டவருடைய அந்த குடும்பங்கள் தலைத்து ஓங்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த அடிப்படை காரணத்தில் இவ்விதமான அவர்கள் தீமையான காரியங்களை செய்யாது இருக்கிற சூழ்நிலை எல்லாவற்றையும் அவர்கள் தேவன் அவர்களுக்கு பரலோக நன்மையினாலே கொடுத்து அந்த குடும்பத்தை தழைக்கும்படி செய்கிறார். அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு செய்தித்தாளிலே ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். அவருக்கு 70 வயது நிரம்பி இருக்கிறது. அவர் மரித்து போனார். அவர் ஒரு மருத்துவர், மரித்து போனார். அவர் ஒரு பெரிய அரசியல்வாதியும் இல்லை, முக்கிய பதவி வகித்தவரும் அவர் அல்ல. அவரை பற்றி அப்படி சொல்லப்படவில்லை.
பெரிய ஐஸ்வர்ய சம்பந்தரோ என்று சொல்லவும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவருக்கு முதலமைச்சர்கள் அங்கே வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள், இரக்கம் தெரிவித்திருந்தார்கள். எதிர்க்கட்சி தலைவர்களும் அவருடைய அந்த இறப்புக்கு ஆழ்ந்த இரக்கங்கள் தெரிவித்திருந்தார்கள். அவர்களை வாழ்த்தி பேசினார்கள். காரணம் என்னவென்று சொல்லி அதை வாசித்து பார்த்தேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 70 வயது மருத்துவர் 5 ரூபாய்க்கு தன்னை தேடி வருகிற நபர்களுக்கு, வியாதியோடு தன்னை தேடி வருகிற நபர்களுக்கு 5 ரூபாய்க்கு தான் ஊசி போடுவாராம். ஆரம்ப காலத்திலே 2 ரூபாய்க்கு ஊசி போட்டிருக்கிறார். எவ்வளவு ஏழைகளுக்கு இறங்கி இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, தான் படித்த அந்த படிப்பை எவ்வளவோ சம்பாதித்திருக்கலாம். ஆனால் ஏழைகளுக்கு உதவும்படியா 2 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் மருந்துகளை கொடுத்ததினாலே தேவன் அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த குடும்பம் தழைக்கும்படி செய்வதற்கு இப்படிப்பட்ட அநேக மருத்துவர்கள் இன்னும் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்கள். தேவனுடைய பார்வை அவர்கள் குடும்பங்களை எல்லாம் தழைக்கும்படி அவர் செய்வார். இந்த குடும்பம் தழைப்பதற்கான காரணமும் எந்த விதமான தீங்கான காரியங்கள் மற்றவர்களுக்கு செய்யாமல் இருந்தால் அந்த குடும்பத்தை ஆண்டவர் நிச்சயம் தழைக்கும்படி செய்வார். அல்லேலூயா. குடும்பத்தின் மேலே ஒரு கரிசனை உடையவர். குடும்பம் தழைக்கும். அதுதான் தேவனத்தில் வரக்கூடிய நன்மையில் முதல் நன்மை, குடும்பத்தை தழைக்க வைப்பார். நான் சொல்லுவேன், இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் பரலோக நன்மையாகிய குடும்பத்தை தழைக்க வைக்கும்படியா இன்றைக்கு கர்த்தர் வந்திருக்கிறார். உங்க குடும்பத்தை ஆண்டவர் இன்னையிலிருந்து தழைக்கும்படி செய்ய போகிறார். குடும்பம் தழைக்க போகுது. என் குடும்பம் தழைக்காம இருக்கிறது, கவலைப்படாதீங்க. இன்னையிலிருந்து கர்த்தர் உன் குடும்பத்தை தழைக்கும்படியா செய்ய போகிறார். என்னாகும் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு, அந்த வார்த்தை கவனிங்களேன், வாசிக்கும் போது அதை ஆச்சரியமாய் பார்த்தேன். என்ன வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் தொழில் தந்தது. லேவியின் குடும்பத்தாருக்குங்கிற வார்த்தை ஏதோ பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆரோனின் கோல் என்று தனியா சொல்லாம லேவியின் குடும்பத்தாருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்திலே அந்த கோல் ஒரே நாளில் துளிர்க்கிறது என்று சொன்னால், அந்த கோல் ஆரோனுக்கு மாத்திரம் துளிப்பு அல்ல, அவன் குடும்பத்தார் முழுவதும், எல்லா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் மேலே, அவன் குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி, அவன் குடும்பம் பிள்ளைகள் யாவர் மேலும் தேவன் தலைப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவான். குடும்பம் தலைக்கும்படியாய் செய்கிற தேவன். ஆரோன் ஒருத்தன் தான். சில பேர் நினைக்கிறான், நான் ஒருத்தன் தாங்க ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், நான் ஒருத்தன் தாங்க தேவ சமூகத்தில் வந்து கொண்டு இருக்கிறேன், நான் ஒருத்தன் தான் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள இருக்கிறேன், என் குடும்பம் என் பிள்ளைகளை என் தேவன் தலைக்கும்படி செய்வாரா என்ற ஒரு கேள்விக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். எனக்கு அருமையான சகோதரியே, எனக்கு அருமையான சகோதரனே, நீ தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய சமூகத்திலே சரியா ஐக்கியமாய் காணப்படும் போது, உன்னுடைய கோல் அங்கே வைக்கப்படும் பொழுது, எவ்விதமாய் ஆரோனுடைய கோல் தேவ சமூகத்திலே வைக்கப்பட்டிருந்த போது தேவன் அந்த கோலை தலைக்கும்படி செய்து அந்த குடும்பத்தார் யாவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல உன் மூலம் உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் பெற்றோர்களை யாவரையும் தேவன் தலைக்கும்படி செய்வார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷபா ரபா லபா. எபிரேயர் 11:7 தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணினார். ஸோ குடும்பங்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் குடும்பத்தை பாதுகாக்கிற தேவன். லேவியின் குடும்பத்தாரை கர்த்தரை துதியுங்கள் என்று சங்கீதம் 155:20 சொல்லப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தின் மேலே, குடும்ப தலைப்புக்கு ஏதுவான காரியத்தை கர்த்தர்
கர்த்தர் நிச்சயமாய் செய்ய போகிறார். இதுதான் தேவனுடைய நன்மை. குடும்பம் தலைக்கணும்னா எந்த மனுஷனோ, எந்த அதிகாரமோ, எந்த மேன்மையோ, எந்த பணமோ ஒன்றும் செய்ய முடியாது. குடும்பத்தை தலைக்க வைக்க முடியாது. பணம் பெருகி இருக்கலாம், ஐஸ்வர்யம் பெருகி இருக்கலாம், ஆனால் குடும்பம் தலைக்க வேண்டும் என்றால் அது பரிபூர்ண நன்மை. அது பரத்திலிருந்து இறங்கி வர வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் பரத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய அந்த நன்மையாகிய குடும்பத்தை தலைக்க வைக்கிற நன்மையை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இரண்டாவதாக சங்கீதம் 65 சங்கீதம் 4வது வசனம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ. வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோ. அல்லேலூயா. இரண்டாவது, தேவன் தரக்கூடிய, பரலோகம் தரக்கூடிய நன்மை, பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு நன்மை. என்ன நன்மை என்றால், வசனத்தில் சொல்லப்பட்டபடி உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். இரண்டாவது தலைப்பு, திருப்தியை கொடுக்கும் நன்மை. கையோத்தி அல்ல சொல்லுகிறேன், திருப்தியை கொடுக்கும் நன்மை. முதல்ல குடும்பத்தை தலைக்க வைக்கும் நன்மை. மரத்திலிருந்து வரக்கூடிய நன்மை ஒன்று குடும்பத்தை தலைக்க வைக்கும். இரண்டாவது, பரத்திலிருந்து வருகிற நன்மை திருப்தியை கொடுக்கும். திருப்தி ரொம்ப முக்கியங்க. எங்க பார்த்தாலும் திருப்திங்கிறதே இருக்கா, ரொம்ப வேதனையா இருக்கும். வீட்டில் எவ்வளவுதான் பிள்ளைகளுக்கு நீங்க சமைச்சு போட்டாலும், சொல்லப்போனால் என்னத்தை தான் சாப்பிட்டாலும் கொஞ்சம் கூட திருப்தி இல்லாமல் உட்காந்துருக்கு பிள்ளைங்க. வேதனையா இருக்கும், கண்ணீரா இருக்கும். நமக்கு பெற்றோர்களுக்கு வேதனை. சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு நான் எவ்வளோதான் சமைச்சு போட்டாலும் கொஞ்சம் கூட ஒரு திருப்தியே இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரமாக நான் எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் திருப்தியே இருக்காது. என் பிள்ளைகளுக்கு என்னதான் வாங்கி கொடுத்தாலும் அந்த பிள்ளைகள் ஒருபோதும் திருப்தியே இல்லாமல் தான் பாஸ்டர் இருக்குது. என்ன செய்யணும் தெரியல, கொஞ்சம் கூட திருப்தியே இல்லை. எல்லாம் இருக்குது, எல்லாம் கொடுக்குறோம், ஆனால் ஒரு திருப்தியாக சொல்லவே மாட்டாங்க. நல்லா இப்போ ஒரு கல்யாணம்லாம் நடத்துகிறாங்கன்னா அங்கே போய் உட்காந்து நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா போட்டுருந்தாலும் சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் ஒரு குறை சொல்லி வெளியே வந்து சொல்லுவேன். இது காய் சரியில்லை, பொரியல் சரியில்லை, கறியெல்லாம் சரியில்லைம்மா. அது வாங்கி சாப்பிட்ருவோம். 4 தடவை வாங்கி கறி சாப்பிட்டுருந்தாலும் சாப்பிட்டுட்டு சரியில்லைம்மா. சரியில்லாமையா 4 தடவை சாப்பிட்டாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ குறை சொல்லுகிற ஒரு காரியம் ஒரு திருப்தியே இருக்காது. திருப்தி இல்லாத ஒரு காரியம். எவ்வளவுதான் செய்யுங்க. என்னதான் பாருங்க, பிள்ளைகளுக்கு சில பேர் நல்ல திருமண காலத்தை பொம்பளை பிள்ளைக்கு நகையை போட்டு பணத்தை போட்டு எல்லாம் அனுப்பிச்சி விடுவோம். ஆனால் போயிட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு பார்த்தா நீ என்ன செஞ்ச அப்படிதான் குறை சொல்லுவோம். சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. பொம்பளை பிள்ளையும் அப்படித்தான் இருக்குது, ஆம்பளை பையனே அப்படித்தான் இருக்குது. திருப்தியே இல்லை. இந்த தகப்பன், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு நிறைய பொருள்களை கொடுத்துருப்பான், பணத்தை கொடுத்துருப்பான், இடங்களை கொடுத்துருப்பான். எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு திரும்ப வரும். அந்த அம்மா வரும், வந்துட்டு காலையை பார்த்து அக்ஸால் கேட்பான். நமக்கு ஏற்கனவே தெரியும், எனக்கு வறட்சியான நிலந்தான் கொடுத்தீங்கம்பாங்க. இந்த இடம் சரியில்லை, வறட்சியான நிலத்தை கொடுத்தீங்க, அதை குறை சொல்லாமல் இதுதானே கொடுத்தீங்க, திருப்தி இல்லை, எனக்கு இன்னொரு நிலம் வேணும் அப்படின்னு கேட்பனே. பாய்ச்சலான நிலத்தை அவள் என்ன செய்தா, தகப்பன்றத்தில் கேட்டால் அதை என்ன செய்யறான், தகப்பன் கொடுத்தா. அப்படின்னா ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எத்தனை எத்தனை பொருட்களை என்ன செஞ்சு கொடுத்தாலும் பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது, திருப்திப்படுத்தவே முடியாது. தேவ பிள்ளைய, உன் நண்பனால் உன்னை திருப்திப்படுத்த முடியாது. உன் சகோதரனால், உன் சகோதரியால், உன் சித்தியால், உன் சித்தப்பா, மாமா, யாராலையும் உங்களை திருப்திப்படுத்தவே முடியாது. திருப்தி என்பது, திருப்திப்படுத்துகிற ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கொடுத்த திருப்தி தானா வந்துடும். பிரசங்கி 5:10 சொல்லுகிறது, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவது இல்லை. எவ்வளவுதான் நீ பணத்தை கொடுத்தே இருந்தாலும்,
எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அது ஒரு பணம் திரும்ப கொடுதான் இருப்பாங்க ஒழிய இது எனக்கு போதும்னு சொல்கிற ஒரு திருப்தி இருக்காது. அதான் பிரசங்கி சொல்லப்பட்டபடி பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி ஆவதில்லை, செல்வ பிரியன் செல்வத்தினாலும் திருப்தி ஆவது இல்லை. எவ்வளவுதான் இருந்தாலும் திருப்தியே இருக்காது. பாருங்க, திடீர்னு நம்ம ஒரு வெக்கேஷன் டைத்தில் இப்போ எங்கேயும் போக முடியல, சரியா? இப்போ போக முடியல. மேக்ஸிமம் வெக்கேஷன் டைத்தில் எங்கே போவோம்? ஊட்டிக்கு போவாங்க, வசதி உள்ளவங்க சிம்லா போவாங்க, ரொம்ப வசதி உள்ளவங்களாம் நல்ல ஃப்ளைட்டில் போவாங்க, வசதி குறைங்க இருக்குது பக்கத்தில் கொடைக்கானல் போவாங்க. இந்த மாதிரி வெக்கேஷனுக்குரிய காரியங்கள் போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தாலும், என்னத்தை தான் பார்த்துட்டு வந்தாலும், என்ன எப்படி போயிட்டு வந்தீங்க, நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ஆனாலும் இன்னும் ஒரு எனக்கு இந்த நக்கட்டெல்லாம் பார்க்கல, அதெல்லாம் பார்க்காம விட்டுட்டோம். அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? கரெக்டுக்கே எனக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க ஒருபோதும். எவ்வளோதான் ஒரு சுற்றி காட்டினாலும், எவ்வளோதான் உலகத்தை சுற்றி காட்டினாலும், ஃப்ளைட்டில் உட்கார வச்சு உலகத்தை சுற்றி காட்டினாலும் என்ன செய்யாதான்? கண்ணுக்கு என்ன செய்யாதான்? திருப்தியே இருக்காதான். அந்த பிரசங்கி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறோம். காண்கிறதுனால் கண்ணுக்கு என்ன கிடையாதான்? திருப்தி ஆகிறதே இல்லை. ஆமாம், ட்ரெஸ்ஸு வாங்க போயிட்டு அப்படியே நேராக அப்படியே பார்த்தோன்னு வைங்க, ட்ரெஸ் எல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டே, இது கலர், இந்த கலர் நல்லா இருக்குது, இந்த கலரில் இந்த பூவும் தான் நல்லாயிருக்கும், இந்த கலரில் அப்படின்னு தான் நல்லாயிருக்கும், இப்படி பார்த்துக்கிட்டே அதை எடுத்து போடு, இதை எடுத்து போடு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய, ஓகே இது ரைட்டு எனக்கு திருப்தி சொல்லவே மாட்டேன். இங்கே வாங்கிக்கிட்டுருவாங்க, சிலப்பாங்க ட்ரெஸ் எடுத்துருப்பாங்க, சுடிதார் எடுத்துருப்பாங்க, சாரீ எடுத்துருப்பாங்க, பேண்ட் எடுத்துருப்பான், டிஷர்ட் எடுத்துருப்பான், இப்படி எடுத்து பார்த்துக்கிட்டு என்ன செய்வான்? இதையும் பார்ப்போம், மேலே அது என்ன உள்ளுக்குள்ளே இருக்குது, அவன் சொல்லுவான் அது பழசுங்க, கிழிஞ்சு போய் கிடக்குது, அதுங்க இல்லை எடுங்க பார்ப்போம்பாங்க. ஏன்னா பார்க்கறதுனால கண்ணு என்ன செய்யாதான்? திருப்தி ஆகிறது இல்லை. கேட்கிறதுனால் செவியும் நிரப்பப்படுவது இல்லை. இந்த காது பாருங்க, எத்தனை வருஷமா என்னென்னத்தையோ பாட்டை கேட்டிருக்கோம், வார்த்தையை கேட்டிருக்கிறோம், எவ்வளவு பேசிக்கிட்டே இருக்கலாம். சொல்லுவாங்க கடல் கூட நிரம்பிடும் போல இருக்குது. கடல் நிரம்பாத, கடல் கூட நிரம்பிடும் போலுக்கு இந்த காது என்ன செய்யாதான்? என்னத்தை கேட்டாலும் காது மாத்திரம் நீங்க நிரப்பப்படுவதும் இல்லை. நீ புசித்தும் திருப்தி அடைவதில்லை. மீகா 6:14. ஸோ எதுவுமே திருப்தி கிடையாது. எவ்வளோதான் சாப்பிட்டாலும் திருப்தி கிடையாது, பார்த்தாலும் திருப்தி கிடையாது. பார்த்தாலும் திருப்தி இல்லை, சாப்பிட்டாலும் திருப்தி இல்லை, எவ்வளோ பணம் வந்தாலும் திருப்தி இல்லை. ஏசாயா 55:2 சொல்கிறது, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் கொடுத்தா அங்கே திருப்தி வரும். 5 அப்பம் 2 மீன் கர்த்தர் கையில் எடுக்கிறார். மார்க் 6:42, லூக்கா 9:17, யோவான் 6:12 சொல்கிறது, என் ஆண்டவர் இயேசு கையிலே அந்த அப்பத்தை எடுத்து வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து அதை என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த போது வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாம் சாப்பிட்டு திருப்தி, ஒரு திருப்தி வந்துச்சா? எளிதாக இஸ்ரவேல் ஜனங்களை திருப்திப்படுத்தவே முடியாது. சொல்றான், எல்லாரும் சாப்பிட்டு என்ன செய்தார்களாம்? திருப்தி அடைந்தார்கள். ஆண்டவர் வச்ச அத்தனை பொருள்களிலுமே திருப்தி வச்சிருந்தார். சங்கீதம் 81:14 சொல்லுகிறது, கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவார். தேவன் ஆசீர்வதித்து வருகிற எல்லாத்திலையும் என்ன இருக்கும்? திருப்தி இருக்கும். அப்ப ஆண்டுடைய ஆசீர்வாதம் இல்லாம வருகிறதுல என்ன இருக்கும்? திருப்தி இருக்காது. திருப்தி இல்லாத நிலை வரும். இயேசுடைய ஆசீர்வாதம் பெற்று வருகிற இடத்துல என்ன வருது? திருப்தி. ஆண்டுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் வருகிற இடத்துல என்ன கிடையாது? திருப்தி இருப்பதில்லை. சங்கீதம் 90:14 சொல்லுது, காலையிலே உம் தேவனுடைய கிருபையினாலே உன்னை திருப்தி ஆக்குவார். சங்கீதம் 105:40 சொல்லுகிறது, வான அப்பத்தினாலே உன்னை திருப்தி ஆக்குவார். சங்கீதம் 147:14 சொல்கிறது, உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தி ஆக்குவார். எல்லாவற்றிலும் திருப்தி. யோவேல் 2:19 சொல்கிறது, நீங்கள் எண்ணெயினாலும் திருப்தி ஆவீர்கள்,
அவை எல்லாவற்றிலையும், அதாவது தேவனுடைய ஆண்டவர் இயேசுனுடைய கரத்திலிருந்து வருகிற எல்லாமே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறதுனாலே அது உனக்கு திருப்தியை கொடுக்கும். கையை உயர்த்தி அல்ல சொல்லுவோமா? இன்னையிலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் ஆண்டவருடைய கரத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்று வருகிற அத்தனை நன்மைகளிலும் என்ன இருக்கும்? திருப்தி. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எப்பொழுதுமே உங்களுடைய கரத்திலிருந்து தான் எனக்கு வரணும், உங்களுடைய கரம் மூலமா வந்தா தான் எனக்கு அது நன்மையாகவும் இருக்கும், அது என்னவா இருக்கும்? திருப்தியாக இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய கரத்திலிருந்து எவைகளை பெற்றுக்கொள்கிறோமோ அவைகள் எல்லாவற்றின் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அந்த ஆசீர்வாதம் இறங்கி வருகிற அத்தனை காரியத்திலும் என்ன இருக்கும்? திருப்தி இருக்கும். இப்போ புரிந்து கொள்ளுங்க, நான் சொல்லுவேன், வீட்டில் சமைக்கும் போது என்ன செய்யுங்க, இனிமேல் சமைக்கும் பொழுது, ஆண்டவரே நான் நல்லா சமைக்கிறேன்னு எனக்கு தெரியுது, இந்த சமையல் மேலே, இந்த சாப்பாட்டு மேலே, இந்த குழம்பு மேலே, இந்த காய் மேலே, இந்த கறி மேலே சொல்லுங்கள், உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்கும்படியாக உங்களுடைய கரத்தில் கொண்டு வருகிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போய் என்ன செய்யுங்க? பரிமாறு. இதுக்கு பயங்கரமாக நின்றுக்கிட்டு அந்நிய பாஷை நிரம்பி 10 வீட்டை கூட்டிடக்கூடாது. அல்லேலூயா. ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கிறதே தெரியாமல் ஜெபிக்கணும். அதான் அல்லேலூயா. அப்படியே அழகாக ஜெபம் பண்ணி கொண்டு வந்து வச்சிங்கன்னா அன்னைக்கு பாருங்கள், ஒருத்தரும் குறை சொல்ல மாட்டான், பேசாமல் சாப்பிட்டுட்டு திருப்தியாக போயிடுவான். ஏன் திருப்தி இல்லை? நம்மளா செஞ்சு வைக்கிறதுனால. நான் சொல்லிட்டு என்ன செய்வோம், உங்களுக்கு எப்படி தான் எவ்வளோ தான் செஞ்சு வச்சாலும் கொஞ்சம் கூட இது இல்லாத அப்படி சொல்லி திட்டிகிட்டு இருக்கேன் இல்லையா? ஆகையினால் இனிமேல் ஒன்று திட்டாதீங்க, இனிமேல் ஒன்று செய்யுங்க, நல்லா சமைங்க, ஆண்டவருடைய கரத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து வைச்சு பாருங்கள், ஒரு திருப்தியை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. திருப்தியை கொடுக்கும். பரலோகத்திலிருந்து பரத்திலிருந்து இறங்கி வருகிற நன்மை 1 குடும்பத்தை தலைக்க வைக்கும், 2 திருப்தியை கொண்டு வரும். கடைசி 3வதாக உபாகம் 28ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனங்களிலே நாம் அங்கே வாசிக்கும் பொழுது 12வது சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவேன். பரிபூரணம். அப்ப தேவனுடைய நன்மை என்பது பரிபூரணத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஆண்டவர் பரத்திலிருந்து வருகிற ஒரு நன்மை, அதில் என்ன இருக்கும்? பரிபூரணமாக இருக்கும். ஏதாவது குறைச்செல்லாம் இருக்காது. பரிபூரணம் என்பது 7 என்பது நமக்கு தெரியும். 7 விதமான செயல்பாடுகள் நிரம்பி இருக்கும், எந்த ஒரு மாற்றமே இருக்காது. 7 என்பது நல்ல ஒரு பரிபூர்ணமான ஒரு காரியம். 6 நாள், 7ஆவது நாள் பரிசுத்தம். 6 முறை உள்ளே இறங்கினா யோர்தான்ல, 7ஆவது முறை சுகமடைந்தான். சுகம், பரிசுத்தம், ஆசீர்வாதம். அந்த 7 என்பது 7க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பரிபூர்ணமான காரியங்கள். எல்லா இடத்தையும் பாருங்க, 7 என்பது ரொம்ப ஆசீர்வாதம். 7ங்கிற எண்ணம் எடுத்து நீங்கள் வேதத்தை தியானிச்சு பாருங்க. தியானிக்கும் பொழுது அந்த 7ஆவது முறை என்று சொல்லும் பொழுது அங்கே அதை பார்க்க முடியும். பரிசுத்தம், சுகமளிக்கிற வல்லமை. அந்த 7 முறை 7ஆம் முறை வானத்திலிருந்து மழை பெய்யும், பின்மாறி முன்மாறி ஊற்றும், எல்லாமே பிளஸ்ஸிங்காக இருக்கும். ஆண்டவர் பரிபூரணத்தை இன்றைக்கு கட்டளையிடுகிறார். உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக இன்றைக்கு அவர் கட்டளையிடுகிறார். தேவன் தரும் நன்மைக்குள்ளே பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் நிரம்பி இருக்கிறது. சங்கீதம் 16:11 சொல்கிறது, உமது சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். 2 கொரிந்தியர் 7:4 சொல்கிறது, பரிபூர்ண சந்தோஷம். ஆதியா 41:29-47 பரிபூர்ணமான விளைச்சல். எல்லாத்திலையும் பரிபூரணம், எல்லாத்திலையும் பரிபூரணமாக இருக்கணும், நிறைஞ்சிருக்கணும். ஏதாச்சும் ஒரு குறைவே இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய படைப்பில் அப்படித்தான், குறைவு இருக்காது. அவர் கொடுத்துட்டா அதை பார்த்து ஏதாயிலும் ஒரு குறை சொல்லவே முடியாது. ஆண்டவர் கொடுக்கிற நன்மையில் ஒருத்தனும் ஒருபோதும் எந்த பக்கம் ஆங்கிளில் பார்த்தாலும் குறை சொல்ல முடியாது. உலகம் கொடுக்குற காரியத்தை என்ன சொல்லுவாங்க? என்ன கொடுத்து விட்டாங்க, என்ன போட்டு விட்டாங்க, உங்கள் வீட்டில் இருந்து என்ன செஞ்சாங்க, குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் போயிட்டு வந்துச்சுன்னா அவங்க வாயிலிருந்து ஒரு குறை வரவே வராது. யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, இயேசு இந்த உலகத்தில் வந்ததை நோக்கம் நானோ அவைகள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது
பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்பார். பரிபூர்ணம். அப்ப இனி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் எல்லாமே பரிபூர்ணமான நன்மைகளை ஆசீர்வாதம் கொடுக்க போகிறார். அதுக்கு 3 காரியம் செய்யணும் இல்லையா? முதல் 3 காரியம் நீங்கள் செய்ய வேண்டிய விதமாவது சொல்லிட்டு என்ன செய்யணும்? உண்மை பேசுங்க, சத்தியம், சமாதானமாக வீட்டில் இருங்க, அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாதீங்க. இந்த 3 காரியம் செய்யாமல் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு 1 குடும்பத்தை தழைக்க வைப்பேன், 2வது திருப்தியினாலே நிரப்புவேன், திருப்தியான நன்மை, 3வது பரிபூர்ணமான நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். ஷபா பரிபலம். ஷபா பரிபலபா. பரலோக பிதாவே, உமக்கு கொடான கோடி சூத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பரத்திலிருந்து உண்டாகி, பரத்திலிருந்து உருவாகி உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு இந்த நன்மைகளை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் ஆண்டவரே நீர் கொண்டு வருகிறதுக்கு ஸ்தோத்திரம். அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொன்னது போல பரலோக நன்மையா ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. பரலோகத்திலிருந்து வருகிற நன்மை குடும்பத்தை தழைக்க வைக்குமே. பரலோகத்திலிருந்து வருகிற நன்மை குடும்பத்தை திருப்தியுள்ளாக்குமே. பரலோகத்திலிருந்து வருகிற நன்மையில் பரிபூரணம் உண்டாயிருக்குமே. இந்த 3 ஆசீர்வாதங்களை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும், தனிப்பட்ட வாழ்க்கையின் மேலும் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்மைகள் இறங்கட்டும், பரலோக நன்மைகள் இறங்கட்டும், உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகள் இறங்கட்டும், உம்முடைய சமூகத்தின் நன்மை இறங்கட்டும் ஐயா. நன்மை செய்கிறவராக இறங்கி வந்த ஆண்டவரே, ஒரு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொன்னது போல உடைய நன்மையான ஈவுகளை, நன்மையான ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் இறங்கி கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே உம்முடைய பரலோக நன்மையினாலே என்னை நிரப்பும் சொல்லுங்க. ஆண்டவருடைய பரலோக நன்மையினாலே என் பிள்ளைகளை நிரப்பும். ஆண்டவரே உம்முடைய பரலோக நன்மையினாலே என் தொழில் மேலே இறங்கட்டும். நீ சொல்ல 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 கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் மேலேயும் பரத்திலிருந்து நன்மைகள் இறங்கி வருகிறது. இனி உன் குடும்பம் தழைக்கும், நீ உன் வாழ்க்கையில திருப்தி இருக்கும், உன் வீட்டில பரிபூரணம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்மையால் உன் வாயை நன்மையால் உன் வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய். நன்மையால் உன் வாயை நன்மையால் உன் வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய். நன்மையால் உன் வாயை வயது கழுகை போல் பாலன் கொண்டு, வயது கழுகை போல் பாலன் கொண்டு என்னில்லா நன்மைகள் மாமேரும்
தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் மகிமை ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவை தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அன்பினைக்கு வழி நடத்துதல் என்றும் சதா காலங்களிலும் நம்மளோடு கூட தங்கி தாபரிப்பதாக. ஆமென். ஆமென். சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.